காளி அப்படின்ற ஒரு ஆக்ரோஷம் எல்லாருக்குமே இருக்கும். பயங்கரமான கோபம் அடைஞ்சிடுவார். இவர் ரொம்ப சாந்தமாக இருக்கார், ஆனால் உள்ளுக்குள்ளே கோபம் வந்துச்சுன்னா ரொம்ப அகோர ரூபமாகிடுவார். அதுபோல் சிவபெருமான் அகோர ரூபம் எடுத்து சிவபெருமான் தாண்டவம் ஆடி அந்த பார்வதியை அக்னியிலேருந்து தூக்கி சுவாமி தோள்பட்டையில் போட்டு நல்லா ஒரு பெரிய நடனம் ஒன்று ஆடுறார் சுவாமி. அப்படி நடனம் ஆடும்பொழுது என்ன பண்ணுறாரு, இப்படியே சுவாமி பார்வதியை வச்சுட்டு நடனம் ஆடிருந்தாருன்னா இந்த உலகம் என்ன ஆகும், இந்த கலியுகம் என்ன ஆகும், ஃபுல்லாக சுக்கு நூறாயிடுமே, அழிஞ்சிடுமே அப்படின்னு சொல்லி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே வந்து சுவாமியை பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் பொழுதும் மகாவிஷ்ணு பெருமாள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக, திருப்பதியில் இருக்கார் அவர். அந்த பெருமாள் வந்து என்ன பண்ணார், அவர் வந்து எப்பயுமே வந்து மூளையோட தான் யோசிப்பார். அவருக்கு நிறைய மூளைகள் அறிவுபூர்வமாக யோசிப்பார். அவர் என்ன பண்ணாரு, அவருடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரதாயுதத்தை வந்து சிவபெருமானுடைய பார்வதி மேலே வந்து சக்கரதாயுதம் அதை வந்து இப்படி சுழற்றாரு. அந்த சக்கரதாயுதம் வந்து என்ன பண்ணுது, பார்வதி போயிட்டு நல்லா 51 துண்டுகளாக கட் பண்ணிட்டு